ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டார்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாலிசிஸில் படித்த ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ரிசல்ட்ஸ்லாம் பப்ளிஷாக இருக்கும். இருந்தாலும் இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபைனல் இயர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா அரியர்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டவுட்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோ ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் மட்டும் தான். உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சினாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண பாருங்கள். ஸோ என்னோட ஓன் ஒப்பீனியனை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. அதாவது நான் ஏப்ரல் மே 25 வந்து அரியர் வச்சிருக்கேன் ப்ரோ. ஸோ நான் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த அட்டெம்ப்ட்டில் நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட் கிளாஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு. ஸோ ரெகுலேஷன் 2021 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.5க்கு மேலே இருந்தாலே உங்களுக்கு வந்து உங்களோட சிஜிபிஏ 6.5க்கு மேலே இருந்தாலே உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் வந்து உண்டு. அது நீங்கள் அரியர் வச்சு கிளியர் பண்ணாலுமே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு ட்ரை பண்ணி பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னாலே. ஆனால் ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் வந்து கிடைக்காது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டது, இப்போ நான் வந்து அரியர் வச்சு கிளியர் பண்ணிட்டேன் ப்ரோ. ஸோ அதனால் எனக்கு அந்த சர்டிஃபிகேட்ஸ்லையும் அரியர் வச்சு கிளியர் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி காட்டுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க. அதனால் கிளியர் பண்ணதுக்கு என்னவோ அதை தான் வந்து உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்ஸில் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது வந்து டிகிரி சர்டிஃபிகேட் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா காலேஜுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இந்த அகாடமிக் இயர், அதாவது 2026 முடிக்க போகிற டயத்தில் உங்களுக்கு கொடுக்க நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சம்டைம்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம். அது ஒவ்வொரு சில காலேஜஸ் பொறுத்து. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிராஜுவேஷன்லேயே ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன டவுட் அப்படின்னா, இப்போ நான் வந்து இன்னும் கிளியர் பண்ணல ப்ரோ. ஸோ நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து என்னோட பேட்ச், அதாவது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து கிராஜுவேஷன், அதாவது டிகிரி வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து இதுக்கு முன்னாடி ரெகுலேஷன் 2017 அந்த மாதிரி வந்து வாங்கியிருக்காங்க. ஆனால் இந்த டைம் முடியுமா அப்படிங்கிறது, அதாவது நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனதுக்கப்புறம் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்லாம் வருது அப்படின்னா உங்கள் காலேஜில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருப்பாங்களா, அவங்க கூடயே அந்த டிகிரி சர்டிஃபிகேட் உங்கள் காலேஜுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா மோஸ்ட்லி வந்து 2 பேருக்கு சேமாக வாங்குறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வரதை பொறுத்து தான் உங்களுக்கு கிராஜுவேஷன் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு அட்டெம்ப்ட் எவ்வளோ ப்ரோ இருக்கும். ஸோ அதாவது ரெகுலேஷன் 2021 நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அதாவது இந்த ஃபைனல் இயர் முடிச்சிட்டேன் அப்படின்னா எங்களுக்கு எத்தனை அட்டெம்ப்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதை பற்றி கரெக்டாக தெரியல. பட் ரெகுலேஷன் 2021 முடிகிற வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் ஸ்பெஷல் அரியர்ஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இன்னுமே 3 வருஷம் இருக்குது. பட் இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் தான். இந்த 3 இயர்ஸுமே வந்து கண்டிப்பாக அட்டெம்ப்டா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஒரு இந்த செமஸ்டரில் அடுத்த செமஸ்டருக்குள்ளே முடிஞ்ச அளவு கம்ப்ளீட் பண்ணி கிளியர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது அரியர்ஸ் வந்து இன்னும் இருக்குது அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் முடிஞ்ச அளவு ரீவாலுவேஷன் போட்டு நீங்கள் பாஸ் ஆக பாருங்கள். அப்படி இல்லைனா இந்த மாதிரி இது. ஸோ எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட டவுட்டு. இதில் வந்து நான் என்னோட இதில் நெட்டில் ரெஃபர் பண்ணது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சர்ச் பண்ணி ஒரு சில பேர்ட்ட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இதில் இன்ஃபர்மேஷன் வந்து கன்ஃபார்மாக இதுதான் ப்ரோ அப்படின்னு சொல்லி கிடச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.